ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். எல்லோரும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வெளியில் போகாதீங்க. ரொம்ப தேவை இருந்தால் மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வாங்கி திங்ஸ்லாம் வாங்கி பல்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடேரியன் அப்படிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் கறி கோலா குழம்பு. பொதுவாக வந்து இந்த குழம்பு வந்து மட்டனில் செய்வாங்க. மட்டனை வந்து கொத்தி வாங்கிட்டு வந்து அதில் மசாலா பண்ணி மசாலாலாம் சேர்த்து அந்த மசாலாவை உருட்டி குழம்புல போட்டு பண்ணுற குழம்பு தான் இது. நம்ம இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் போய் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம். அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபி. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கோலாவே மீல் மேக்கரில் தான் செய்ய போகிறோம். மீல் மேக்கர், அப்புறம் தேங்காயில் பாதி பங்கு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா ஒட்டாது, உருண்டை கலண்டு வந்துடும். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, கசகசா, சோம்பு, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு. இதுதான் வந்து கோலா செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு கோலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு தண்ணி ஊற்றி இந்த மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். நம்ம உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சூடு வர வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீல் மேக்கரை போட்டு அதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அதை எடுத்து வச்சுருவோம். இதையே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ மீல் மேக்கர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புழிஞ்சு எடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீல் மேக்கர் கொதிச்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும். அதனால் வந்து பாத்திரம் ஃபுல்லாக வராமல் பாத்திரத்தில் ஒரு 3/4 பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட சைஸே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் சொன்ன ஜாமான் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே வந்து இந்த மசாலாலாம் அரைக்கும் போது வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இந்த கோலா உருண்டைக்கு கண்டிப்பாக வறுத்திங்க அப்படின்னா ரொம்ப மணமாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து வறுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் வந்து இந்த ஜாமான்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய். அதனால் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரணும். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அடுத்தடுத்த ஜாமானை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கசகசா வச்சுருக்குறோம்ல அது போடுறேன். கசகசா போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரும். அதனால் கொஞ்சம் நவுந்து நின்றுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் மீதி ஜாமான் எல்லாத்தையும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல அந்த தேங்காவையும் போட்டு அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட்லேருந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும். அப்படி மாறுச்சு அப்படின்னா தான் அதுதான் பதம். பார்த்து பொறுமையாக வதக்கிக்கோங்க. கீழே தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களோட கோலாவோட டேஸ்ட்டே ஃபுல்லாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா மாறி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையே போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லையே வந்து ரோஸ்டட் தான். அதனால தான் பொட்டுக்கல்லை வந்து லாஸ்ட்டாக போட்டு சும்மா ஒரு கிண்டு மட்டும் கிண்டி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்க போகிறோம். பாருங்கள், நான் தட்டில் மாற்றி ஆற வைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். அதை பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மசாலாக்காக வந்து தேங்காயும் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இதை நான் அரைச்சி எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் வந்து குழம்புக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு குழம்பு கடைசியாக தாளிப்போம். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சோம்பு, கல்பாசி, பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே கடாய் நம்ம வதக்கணும்ல அதே கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு
அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல சோம்பு தாளிக்கிறதுக்கு, அதில் பாதி சோம்பை மட்டும் எடுத்து இப்போ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சோம்பு போடுறேன். இந்த சோம்பு போட்டு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்குறோம்ல, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பொறுமையாக சிம்லேயே வச்சு வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தக்காளியை போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சட்டியில் ஒட்டும். பட் ஒட்டாமல் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்குனீங்க அப்படின்னா இந்த மசாலாவோட வாசனைலாம் வந்து எண்ணெயில் வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்குங்க. சட்டியில் ஒட்டாமல் வதக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா அந்த மனம் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வதக்கிட்டேன். நல்லாவே வந்து மணம் வருது. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நீங்கள் வந்து பொறுமையாக கொதிக்க விடுங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீல் மேக்கரை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா ஆறிவிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து நல்லா நான் புளிகிற மாதிரி நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியே சுத்தமாக இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கரில் ஒரு 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 மாதிரியான ஸ்மெல் வரும். இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் சுத்தமாகவே வராது. இன்னொன்று வந்து நம்ம இதை கோலாவாக உருட்ட போகிறோம். அப்போ வந்து இதில் தண்ணி சத்தே இல்லாமல் இருந்தால் தான் வந்து உருட்டுறதுக்கு நல்லா வரும். ஒருவேளை அது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலா வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா வந்து நீங்கள் வந்து புழிஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் உதுத்து விட்டுக்குவோம். உங்களால் கையில் எவ்வளோ தூரத்துக்கு உதுத்து விட முடியுதோ அந்த அளவுக்கு உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டிங்க அப்படின்னா அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உதுத்து விட்டுக்கிறோம். நான் இப்போ உதுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ மீல் மேக்கர் ஃபுல்லாக நல்லா உதுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கோலாக்கான மசாலாவை நம்ம ஆற வச்சு வச்சோம்ல வதக்கி, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு இந்த சைடில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காயும் சோம்பும் அதை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்க போகிறேன். இதை போட்டு குழம்பு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது. நான் வந்து தேங்காய் அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்தேன். அந்த தண்ணியையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுப்போம். இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோலாவுக்கு நம்ம அரைச்சோம்ல அதில் வந்து நான் பிச்சு வச்சுருந்த மீல் மேக்கரையும் போட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் கோலா வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்க போகிறேன். இது வந்து காரத்துக்கு தான். நீங்கள் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகா காட்டுமே போதும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா கொஞ்சம் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. ரொம்பவும் கொதிச்சிட வேணாம், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி வந்து அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கிற இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோலா வந்து உருட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கோலா வந்து குழம்புல போட போகிறேன். இதே கோலா வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கோலா உருட்டி வச்சுருக்கிறேன். ஃப்ரைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டை மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கோலாவெல்லாம் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இதை ஒன்று ஒன்றா போடுங்க, பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் இதை நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போடலாம். பட் இப்படியே போடுங்க. போட்டுட்டு கரண்டி வச்சிடாதீங்க. இந்த கோலாவே கொஞ்சம் வெந்து மேலே வரும். அதுக்கப்புறமா மட்டும் கரண்டி வைங்க. அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சிங்க அப்படின்னா கோலா நல்லா உடஞ்சிடும். இப்போ குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ தாளிக்கிற கரண்டியில் சோம்பு, பட்டை, கல்பாசி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை தான் வந்து நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ இந்த தாளிப்பை போடுறதுக்கு முன்னாடி நான் அதில் இருந்த உருண்டையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா உருண்டை இருந்துச்சு அப்படின்னா இந்த சூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உருண்டை நல்லா வெந்துருச்சதெல்லாம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தாளிப்பை போட்டு நல்லா வந்து ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போட்ட தாளிப்பு போட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல உருண்டை, அதெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெஜிடேரியன் குழம்பு மாதிரியே இருக்காது, ஒரு நான் வெஜிடேரியன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். இதில் மட்டன் கீமா போட்டு செஞ்சால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்கும். யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தெரிஞ்சாலும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.